ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு 5:8 வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்த்தீங்களா, நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் ஒரு பியூரிட்டி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது பாக்கியமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாக்கியம் என்கின்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுகின்ற சொல்லாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொன்னான மொழிகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மத்தேயு 5 பல பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கோம். அன்பின் ஆழமான ஒரு சுவிசேஷத்தை அவர் இந்த உலகத்தில் நமக்கு அவர் தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு சுத்தம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அந்த சுத்தம் அவனை வாழ்க்கையில் முழுமையாக அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அந்த சுத்தம் மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு சில உதாரணங்களை நான் கூற விரும்புகிறேன். ஒரு பீச் சைடில் ஒரு ஒரு வாலிபன் போய் அந்த இடத்துல போயிட்டு விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பீச்சில் என்ன இருக்கும், ஃபுல்லாக மணல் இருக்கும். நல்லா விளாட்றாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மணலில் படுத்துருக்குறாங்க, அந்த மணலில் விளாட்றாங்க. ஆனால் அந்த டைம் முடிஞ்சிட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, மீண்டுமாக அவர்கள் தாங்களே சுத்திகரித்து கொண்டு குளித்து ஆடை அணிந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிட்டன் ஆயிடுறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஒரு இடத்துல உட்காரும்போது, இல்லை அவங்க படுக்கும் போது அந்த இடத்துல ஒரு மணல் அந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சுன்னா, அந்த பேர்டில் அந்த இடத்துல ஒரு சேரில் ஒரு மணல், அவங்க உட்கார இடத்துல படுக்கிற இடத்துல ஒரு மணல், ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட மணல் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, உடனே அதை தொடச்சி விடுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம கேட்கலாம், இவ்வளோ நேரம் நீ பீச்சில் தான் இருந்த, இவ்வளோ நேரம் அந்த பீச்சோட மணலை தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தியே, இப்போ அதே மணல் தானே இங்கே இருக்குது, ஏன் நீ அதை நீ வெறுத்து ஒடுக்கிற, ஏன் நீ இதை ரிமூவ் பண்ணான்னு தான் உனக்கு நிம்மதின்னு நீ நினைக்கிற, உன் மனசு ஏன் நினைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, உண்மையாக தேவனுக்கு பயந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்கள், மாயைகள், இச்சைகள் இதெல்லாம் மணலுக்கு நம்ம ஒப்பிடலாம். இந்த மணலாக இந்த உலகத்தில் நம்முடைய முந்தின வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சிருக்கலாம், பல காரியங்கள், சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆடை தரித்தவர்களாக, அவருடைய ரட்சிப்பின் மீட்பின் சந்தோஷத்தை அறிந்தவர்களாக ஒரு வாழ்க்கையை நம் வாழும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பாவங்கள், ஒரு சில காரியங்கள் அந்த மணலை போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் உடனாக நம்ம என்ன பண்ணோம், அதை உதரை தள்ளிவிட்டு ஓட நாம் பழகும் போது நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இன்றைக்கி நம்ம ஒரு வெளியேறப்பட்ட மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில முந்தின பாவங்கள், அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணாமல் அந்த மணலுடைய சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் காணப்படும் போது, நம்முடைய உள்ளான அந்த மனிதன், உள்ளான ஆத்துமா உடனே என்ன பண்ணோம், அதுக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பழைய சுவாபங்களே ஒன்று இருக்குது, இன்னும் முந்தின நாட்கள் நான் பேசின வார்த்தைகள், என் சொல்லில் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது, என் சிந்தனையில் இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது, என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு சில காரியங்கள், இந்த பழைய சிற்றின்பங்கள் காணப்படுகிறது, நான் புது சிருஷ்டியாய் ஆனாலும் சில பாவங்கள் என்னை பின்தொடர்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. உண்மையாக தேவனை அறிஞ்ச பிள்ளை அவன் ஒரு சிறிதளவு, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னாலும் உடனே தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி போட்டு, ஆண்டவரே என் இருதயத்தை சுற்றமாக்குங்க, என் இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீரப்பா, ஆண்டவரே நீர் தங்குகிற ஆலயம், ஆண்டவரே என்னுடைய சரீரம், ஆண்டவரே எந்த பாவங்களும் காணப்படக்கூடாது என்று சொல்லி நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது, இருதயத்தில் சுத்தம் வரும்போது நாம் தேவனை தரிசிப்போம். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவன் என்ன பண்ண முடியும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது என்ற வசனம் சொல்கிறது. அப்போ பரிசுத்தம் உள்ளவன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இல்லாமல் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் என் வாழ்க்கையில் இது ஒரு மணலை போல சில பாவங்கள் ஒட்டி இருக்கிறதா என் வாழ்க்கையில் என்று சொல்லி, என் ஜீவியத்தில் இருக்குதா என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கும் போது, நீங்கள் உங்களை நாங்களே நீங்கள் நிதானித்து நீங்கள் ஆராயும் போது ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஒப்பு கொடுங்கள், மனம் திரும்புங்கள், அப்போ உங்கள் இருதயம் புதிதாக்கப்படும், அது பரிசுத்தமாக்கப்படும், அது சுத்தமாக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கிட்டி சேர்வீர்கள், அவர் உங்களோடு பேசுவார், நீங்கள் அவரோடு பேசுவீர்கள். அந்த அனுபவம் ஒரு ஆச்சரியமான அனுபவமாக, ஒரு பாக்கியமான அனுபவமாக இருக்கும். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென்.
செய்வோமா? எங்களை மிகவும் அன்பான நேசிக்கிற அண்ணன் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக மத்தியில் பேசுனதுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தில் சுத்தம் மிக மிக அவசியம் அப்பா. ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே இந்த இருதயத்தில் ஆண்டவரே சில கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், மேட்டுமைகள், இதை போல முந்தின ஆண்டவரே மனிதனுடைய காரியங்கள், எங்கள் பாவமான வாழ்க்கையின் காரியங்கள் ஆண்டவரே எங்கள் சோபங்களில் மாறாமல் இருந்தால், இன்னும் எங்கள் இருதயம் புதிதாக்கப்படலைனா, சுத்தமாக்கப்படலைனா இன்று ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நீரே எங்களை பலப்படுத்த முடியாத செபிக்கிறோம். உதவி செய்யுங்க. இந்த காலையில் ஒப்பு கொடுக்குற ஒருடைய வாழ்க்கை நீர் மாற்றுங்க, பாக்கியமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒரு உள்ளங்களை ஆசீர்வதிங்க. இன்று போல வாழ்க்கை நடுவே ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட கிருபை செய்யுங்க. இந்த வெயில் நாட்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.